கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூடந்து உங்களை நடத்துவாராக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை இதோ, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற தொழிலில், குடும்பங்களில், இன்னும் படிப்பின் காரியங்களில் பல ரீதியில் பூட்டப்பட்ட வாசல்களைப் போல சுற்றிலும் உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. மனுஷருடைய சதி திட்டத்தின் நிமித்தமாகவும் பல காரியத்தின் நிமித்தமாகவும் பூட்டப்பட்டது போல, அடைப்பட்டது போல வாசல்கள் இருக்கிறதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் சொல்லுகிறார், உனக்கென்று நான் வைத்திருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. உனக்கென்று வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் திறந்தால் அடைப்பவன் ஒருவனும் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய தொழில் காரியங்களில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்ற அவர் போதுமானவர். உங்கள் படிப்பின் காரியங்களில் உங்களுக்கு உதவி செய்ய திறந்த வாசலை உண்டு பண்ண அவர் போதுமானவர். சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. வைத்திருக்கிற திறந்த வாசலில் நான் பிரவேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து செபித்து பாருங்கள். திறந்த வாசலின் ஆசீர்வாதம் உண்டாகும். தேவனாய் கர்த்தர் நிறைவான நன்மை